ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் 2 லூப் தான் மேஜராக இருக்குது. ஒன்று வந்து வைல் லூப், இன்னொன்று வந்து ஃபார் லூப். பைத்தானில் டூ வைல் லூப் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லூப்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ரன் பண்ணுறது வித் சிங்கிள் கமெண்ட். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் லூப்பிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு 4 லைனை வந்து 40 தடவை அடிக்கிறது போல 4 லைனை 5 தடவை அடிச்சு 10 டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதான் வந்து லூப்போட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எத்தனை டைம் ரன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச அப்ளிகேஷன்ஸில் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு கண்டிஷன் மட்டும்தான் தெரியும், ஆனால் வந்து அந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணணும். என்னோட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை டைம் வேணால் ரன் ஆகலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைல் லூப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். வாங்க நம்ம பைத்தான் ஷெல்லுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ப்ரிமிட்டிவாக லூப்ஸ் இன் பைத்தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வைல் லூப் வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஒரு கண்டிஷன் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பேசிக் வைல் லூப் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஐங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் நான் வைல் லூப்போட சின்டாக்ஸ் இதுதான். ஸோ இப்படி தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வைல் ஐ லெஸர் தென் 6 இந்த ஏரியா வந்து கண்டிஷனு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வைல் லூப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம சும்மா பாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். பாஸ் ஃபங்க்ஷன் இஸ் நல் அண்ட் வைல். சரிங்களா? டம்மியாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ் ஃபங்க்ஷன் பற்றி நான் இஃபெல்ஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் ஃபங்க்ஷன் ஒன்று உள்ளே கொடுத்துட்டு நான் வந்து ஐயை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஐ 1ல் இருக்குது. ஸோ எனக்கு 5 தடவை வந்து இந்த லூப் ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த லைன் வந்து சும்மா ஒரு டிஃபரன்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி லூப் பாஸ் ஆகிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ மாடியூல் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் வந்திருக்கு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அதுக்கப்புறம் எனக்கு இந்த செட் வந்துருக்கு. இது எதோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க லூப்போட. ஓகேங்களா? ஸோ இதே லூப் தான் நான் இங்கேயும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் பதிலாக பாஸ்க்கு பதிலாக நான் ஐயவே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டைம். ஸோ நான் சொன்ன மாதிரி 5 டைம்ஸ் தான் வந்து இந்த லூப் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நெக்ஸ்ட் டைமும் ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ஒரு சிம்பிள் வைல் லூப். ஸோ நம்ம இப்போ இந்த 2 இதையும் கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி வேணால் சொல்லலாம், ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா இது எல்லாமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இன் பைத்தன். ஸோ பிரேக் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் எங்கெல்லாம் வந்து ஒரு லைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறீங்களோ அதோட அந்த பிளாக் வந்து கேன்சல் ஆகும். அதாவது கோட் ரன் ஆகுது, அதுக்கு அந்த பிளாக்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகுது. அதான் பிரேக் ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது நடந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிரேக்குக்கு அதான் அர்த்தம், கண்டினியூ ஃபங்க்ஷனுக்கு அதான் அர்த்தம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ சேம் வைல் லூப் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஐயை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன் அந்த வைல் லூப்புக்குள்ளே. ஸோ ஐ வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த பிளாக்கை வந்து ரன் பண்ணாமல் விட்டுரு, அதாவது இந்த லூப் போட்டு எக்ஸிட் ஆயிரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐ 3 ஆகிற வரைக்கும் இந்த குரூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதே கீழே கண்டினியூ ஃபங்க்ஷன் பாங்க, நான் வந்து ஐயை 0 டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சேம் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் வைல் லூப்புக்குள்ளே. ஸோ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஐ 3 இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நீ கண்டினியூஸாக லூப்பை ரன் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு இந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல் லூப்பில் வந்து எனக்கு வைல் ஐ வந்து 6 வர வரைக்கும் கண்டிஷன் பிரேக் ஆகிற ஓவர் ரூல் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ
ஸோ எப்போ பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு i3 இருக்கும்போது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன். நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செட் ஆஃப் ஆக்ஷனுக்கு எனக்கு 1 2 3 நம்மளுக்கு அப்புறம் செப்பரேட்டிங் லைன் பிரிண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் எர்லியராக சொன்ன மாதிரி எனக்கு 3 இருந்தால் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும், இல்லைனா கண்டினியூ த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்பைலருக்கு கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கண்டினியூ ஃபங்க்ஷன் அண்ட் பிரேக் ஃபங்க்ஷனோட ஒரு யூஸ். இதே நம்ம இங்கே பிரேக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு லூப் சைக்கிளே வந்து வெளில வந்து இந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆகாமல் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே 3 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படியே வந்து என்னோட லூப் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இங்கே கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து லாஸ்ட் பார்ட், அதாவது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட வைல் லூப் பார்க்கலாம் எப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வைல் லூப்பு கீழே நான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு லூப் ரன் ஆனதுக்கப்புறம் லூப்பிங் கண்டிஷன் ஓவர் ரூல் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பிளாக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும். அதான் வந்து இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த செட் ஆஃப் லைன்ஸ்க்கு வந்து அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு வைல் லூப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சேம் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடையும் நான் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எனக்கு எப்போ வந்து என்னோட கண்டிஷன் ஓவர் ரூல் ஆர் பிரேக் ஆகுதோ, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகுது. எல்ஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஐ இஸ் நோ லாங்கர் லெஸ் தென் 6 அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐ இங்கே வந்து வேல்யூ 6ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து ஓவர் ரூல் ஆயிரும். ஸோ லூப் ஓவர் ரூல் ஆகி எனக்கு கண்டிஷன் முடிஞ்சு வெளில வரும்போது எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ரன் ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த லூப்பை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு i1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது, கண்டிஷன் பிரேக் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் பிரேக் ஓவர் ரூல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செட் ஆஃப் கோடோட அர்த்தம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே.